சோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளை ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. பாடல் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். வார்த்தை ஆண்டவரே கேட்டு அதுபடி நடக்க தேவன் அனுகிரகம் செய்யுங்கப்பா. ஒரு நன்மையும் குறைபடக்கூடாது. இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் நல்ல தகப்பனே. தாவீதின் குமாரன் இயேசு பிறந்தார், பூமி எங்கும் சந்தோஷமே. பிறந்தார் பிறந்தார் இயேசு பிறந்தார், சந்தோஷம் சந்தோஷமே. தாவீதின் குமாரன் இயேசு பிறந்தார், பூமி எங்கும் சந்தோஷமே. பிறந்தார் பிறந்தார் இயேசு பிறந்தார், சந்தோஷம் சந்தோஷமே. பெத்லகேம் என்னும் ஊரினிலே இரட்சகர் இயேசு பிறந்தாரே. பெத்லகேம் என்னும் ஊரினிலே இரட்சகர் இயேசு பிறந்தாரே. உலகம் எங்கும் சந்தோஷம் தந்திட இயேசு ராஜா பிறந்தாரே. உலகம் எங்கும் சந்தோஷம் தந்திட இயேசு ராஜா பிறந்தாரே. தாவீதின் குமாரன் இயேசு பிறந்தார், பூமி எங்கும் சந்தோஷமே. நாமே பிறந்தார் பிறந்தார் இயேசு பிறந்தார், சந்தோஷம் சந்தோஷமே. உத்தமனாய் வாழ்ந்திடவே இயேசு பூமியில் பிறந்தாரே. உத்தமனாய் நாம் வாழ்ந்திடவே இயேசு பூமியில் பிறந்தாரே. சாத்தானின் சூழ்ச்சியை செயலிழக்க இயேசு பூமியில் பிறந்தாரே. சாத்தானின் சூழ்ச்சியை செயலிழக்க இயேசு பூமியில் பிறந்தாரே. தாவீதின் குமாரன் இயேசு பிறந்தார், பூமி எங்கும் சந்தோஷமே. பிறந்தார் பிறந்தார் இயேசு பிறந்தார், சந்தோஷம் சந்தோஷமே. மண்ணுலக பாவங்களை மன்னிக்கவே இயேசு வந்தார். மண்ணுலக பாவங்களை மன்னிக்கவே இயேசு வந்தார். பிறந்தார் பிறந்தார் இயேசு பிறந்தார், பூமி எங்கும் சந்தோஷமே. பிறந்தார் பிறந்தார் இயேசு பிறந்தார், சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே. தாவீதின் குமாரன் இயேசு பிறந்தார், பூமி எங்கும் சந்தோஷமே. பிறந்தார் பிறந்தார் இயேசு பிறந்தார், சந்தோஷம் சந்தோஷமே. ஆமென் அப்பா. இந்த பூமி முழுவதும் சந்தோஷத்தினால் நிறைந்திருக்கட்டும் அப்பா. நீர் இந்த பூமியில் பிறக்காவிட்டால் பாவத்தோட நாங்கள் மறித்து பாதாளத்துக்கு போயிருப்போம் தகப்பனே. அல்லேலூயா. ரூஷலமன தூரமனர் யாந்தரவர ஷபாக்கர். அப்பா ரட்சகர் நீர் பிறந்தீங்களே, இந்த நாளிலும் கூட இந்த மாதத்தில் ஆண்டவரே அப்பா உன்னுடைய பிறப்பை கொண்டாடுவதற்கு ஆயத்தமாகுங்கள். அநேக கூட்டங்களை ஆயத்தப்படுத்துங்க சொன்னீங்க. அநேக பிள்ளைகளுமே அறியாமல் இருக்கிறாங்க ராஜா. அவர்களை இயேசு அறியணும். எங்கெங்கேயோ போய் ஒரு நிம்மதி வேண்டும் என்று எங்கேயோ போய் அலைகிறாங்க ராஜா. அந்த நிம்மதியை நீ கொடுக்கிறீர் என்பதை மக்களுக்கு ஆண்டவரே இந்த வேலையை நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். உத்தமமாய் நாம் வாழ்ந்துட இந்த இயேசுவை போல வாழ்வதற்கு நமக்கு கிருபையை தருகிறவராயிருக்கிறார். சாத்தான் சூழ்ச்சிகளெல்லாம் செயலிழக்க செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். பண்டிகை நாள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த வருடத்தில் பிள்ளைகள் அப்பா இயேசுவை அறியட்டும். இயேசு நாமத்தில் எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்று சொன்ன தேவன் அப்படியாக மக்களோட கண்கள் துறக்கும்படியாக இந்த வேலையை நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாப்பை கொடுங்க. வியாதியில் வறுமையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வேலை விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன்னு சொன்னீங்க இல்லையா? நம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தை கேட்குறோம் நல்ல தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடிய
வசனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியது என்னன்னு சொன்னீங்கன்னா ஆசீர்வாதம். மெயின், எந்த மனுஷனும் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டாங்க. நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரே அதிகாரமும் அதுக்கு தகுதியும் உடையவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஏசப்பா ஒருத்தர் தான். அல்லேலூயா. அவர்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு உலகத்தில் யார் என்ன விதமான சாபத்தை விட்டாலும் சரி, மந்திரத்தந்திரம் பண்ணாலும் சரி, ஒன்றுமே வாய்க்காது. ஒரு அல்ல சொல்லுவீங்களா? அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்கும்போது உங்களுக்கு இருதயத்தில் ஏவப்பட்ட மாதிரி அல்லேலூயா சொல்லுங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. உங்ககிட்ட ஆண்டவர் பேசுறார். அல்லேலூயா. ஏன்னா உலகத்தில் ஐஸ்வர்யம், பணம் தேவை. பைபிள் சொல்லுது பணம் எல்லா தேவைக்கும் உதவும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பணம் நமக்கு ஐஸ்வர்யம் மாற்றுமா அப்படின்னா கிடையாது. அல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் எத்தனையோ பேர் உலகத்திலே பெரிய பணக்காரர்களாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நாள்ல அவங்க சரிஞ்சிடுறாங்க, இன்னொருத்தர் பணக்காரராக ஆகிறாங்க. அல்லேலூயா. அப்போ ஒருத்தனே நிலையா என்ன செய்ய முடியல, பணக்காரனா வாழ முடியுமானா முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த உலகத்துக்கே ஐஸ்வர்யம் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம இயேசுவை தான். பூமியும் அது நிறைவும் அவருடையது, பொன்னும் வெள்ளியும் அவருடையது. ஒரு அல்ல சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஒரு நாட்டினுடைய மதிப்பை எப்படி போடுறான், அந்த கோல்டை வச்சு தான் கணக்கு போடுறான், மதிப்பை போடுறான். அல்லேலூயா. அதை போல அந்த பொண்ணு வெள்ளியும் யாருடையதுன்னா கர்த்தருடையது வசனம் சொல்லு. அப்போ ஆசீர்வாதம் எங்கிருந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா ஏசப்பா கிட்ட தான் பெற்றுக்கொள்ளணும். நீதிமொழிகள் புத்தகம் 10வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடுக்கள் அவர் வேதனையை கூட்டார். வேதனை வராது. இந்த ஐஸ்வர்யம், அது கர்த்தருடைய ஆசீர்வாதத்துடைய ஐஸ்வர்யத்தை நீங்கள் சேர்க்க சேர்க்க ஐஸ்வர்யம் மாறும்போது உங்கள் வாழ்க்கையில் என்ன வராது, வேதனை வராது. அதே உலக பணம் அப்படி இல்லைங்க. அது எவ்வளவு சேருதோ சேர 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 அவனுக்கு பிரச்சனை தான், உயிருக்கும் ஆபத்து தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள்கிட்ட பணம் இருக்குது, உங்கள் பணம் நீங்கள் உழைச்சி சம்பாதிச்சது தான். ஆனால் அதை நீங்கள் என்ன செய்ய முடியாது, தைரியமாக கையில் எடுத்துகிட்டு போக முடியுமா சொல்லு. அல்லேலூயா. ஒரு 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 லம்சம் அமௌண்ட், ஒரு ஒரு மொத்தமாக ஒரு பணத்தை பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ணுறாங்கன்னா அது என்ன பண்ணுறாங்க, அவங்களால எடுத்துன்னு வர முடியல, பேங்க்லேருந்து எடுத்துன்னு வந்து வீட்டில் சப்மிட் பண்ணிட்டு போகிறாங்க செக்யூரிட்டியோடு வந்து. சார் அல்ல சொல்லுவீங்களா? அந்த மாதிரி அதை நீங்கள் எடுத்துன்னு போக முடியாது. ஆனால் ஆண்டுடைய ஆசீர்வாதம் என்ற ஐஸ்வர்யம் எங்குது பாருங்கள், அது உங்களை விட்டு விலகவே விலகாது. எத்தனை தலைமுறை வரைக்கும் தான் ஆசீர்வதிக்கும் தெரியுமா? அது 1000 தலைமுறை வரைக்கும் உங்களை ஆசீர்வதிக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் 1000 தலைமுறை வரைக்கும் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிச்சுன்னு வரும். அதை யாராலும் அதை என்ன செய்ய முடியாது, எடுக்கவும் முடியாது. அந்த பணத்தை உங்கள்கிட்ட பிடுங்கவும் முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொத்து குவிப்பு அப்படின்னு ஒரு கேஸ் போடுறாங்க. நீங்கள் ஆசீர்வாதத்தை குவிச்சு வச்சுங்க, அது போதும், உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. இங்கே 1 தீமோத்தேயு புத்தகத்தில் 6வது அதிகாரத்தில் 17லேருந்து 19 உள்ள வசனத்தை நான் வாசிக்கிறேன் கேளு. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இராமலும், ஒருவேளை உலக ஐஸ்வர்யம், உலக பணம் உங்களை ஐஸ்வர்யம் மாற்றி வைக்கிறது என்று சொன்னால் நீங்கள் எப்படி இருக்கக்கூடாதான், இருமாப்பாக இருக்கக்கூடாது. எல்லாம் நான் தான் அப்படின்ற மாதிரி அந்த இருமாப்பு இருக்கக்கூடாது. நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமல், இந்த ஐஸ்வர்யம் நமக்கு என்ன இல்லை, நிலை கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவரே ஒரு இடத்துல பைபிளில் சொல்லுவார், அல்லேலூயா, இன்று இரவு நீ எடுத்துக்கொள்ளப்பட்டால் உன்னுடைய இதெல்லாம் யாருடையதாகும் என்று கேட்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது நம்ம இந்த ஐஸ்வர்யம் நமக்கு என்னது, நிலை கிடையாது. கடைசி வரை நம்ம கூட வரப்போகிறதும் கிடையாது. ஏன்னா தாயின் கர்ப்பத்திலேருந்து பிறக்கும் போது நம்ம எப்படி பிறக்கிறோம், நிர்வாணமாக தான் பிறக்கிறோம். வரும்போது கொண்டு வரவில்லை, அதே போல் போகும்போதும் நமக்கு ஒரு துணியை தான் சுற்றி அனுப்புவாங்க, போகும்போதும் கொண்டு போக போவதும் இல்லை. இந்த உலகத்திலேருந்து ஒன்றுமே நீ பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது.
ஏன் மாம்சம் ரத்தம் கூட பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. ஹalleluya. அப்படி இருக்கும்போது நிலையற்ற ஐஸ்வர்யத்தில் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவன தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். அல்லேலூயா. என்ன சொல்ற, நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் பூமி தன் பலனை தரும். ஆமென். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். ஆமென். ஆமென். நீ அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். ஆமென். நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இதெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு என்ன கொடுக்குதான்? நன்மையை கொடுக்குதான். நாம் அனுபவிக்கிறதுக்கு இதை தான் நாம் அனுபவிக்கிறோம். அனுபவிக்கிறதுக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம். நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் நம்பிக்கை வை. அவர் மேல் என்ன செய்ய நமக்கு சம்பூர்ணமாக கொடுப்பார். ஜீவனுள்ள தேவன், உயிர் உள்ள தேவன். மரித்தே ஆனாலும் சதாகன உயிரோடு கூட இருக்கிறேன். அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க ஆண்டவர் மேல் நம்பிக்கை வச்சு நீங்க வாழ கத்துக்கினீங்கன்னா உங்க நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. நன்மையானதை உங்கள் வாழ்க்கையில் ஜீவனுள்ள தேவன் என்ன செய்வாராம்? உங்களுக்கு கொடுத்துன்னே இருப்பார். 18வது வசனம் சொல்லுது, நன்மை செய்யவும் நற்கிரியில் ஐஸ்வரர்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரத்தமான குணமுள்ளவர்களாயும் இருங்கன்னு சொல்றார். 19வது வசனத்துல நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்துக்காக தங்களுக்கு நல்ல ஆகாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. நல்ல சொல்லுங்களா? அப்போ நித்திய ஜீவனை பற்றி கொள்வதுபடி வருங்காலத்துக்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷம், ஆதாரம், நீங்க பரலோகத்துக்கு போறதுக்கு நல்ல ஏற்ற ஆதாரத்தை சேர்த்து வைங்க. அல்லேலூயா. ஆதாரம். இப்போ ஒரு லேண்ட் இருக்குன்னா அதுக்கு ஆதாரம் யாரு? நான் தான் சொந்தக்காரன்றதுக்கு. அல்லேலூயா. பட்டா, அந்த பட்டம், அந்த பத்திரம் தான். அதே போல பத்திரத்தை சேர்த்து வைங்க, ஆதாரத்தை சேர்த்து வைங்க. எது உங்களை பரலோகத்தை கொண்டு போகுது, எது நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போக போகுது என்பதை நீங்க அறிந்து செயல்படுங்கன்றார். ஆனால் கொரிந்தியர் 1 கொரிந்தியர் புத்தகத்தை எழுதும்போது 15வது அதிகாரத்தில் ஒரு வசனம் சொல்லும். 15 1 கொரிந்தியர் 15 19வது வசனம் வாசிக்கிறேன் கேளுங்க. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் நம்பிக்கை உள்ளவர்களாயிராமல் இருந்திருந்தால், அல்லேலூயா, இருந்திருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாயிருப்போம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை ஏற்றுக்குன்னு ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறின பிறகு, மனம் திரும்பி இயேசுவை ரட்சகரை ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்து மேல நம்பிக்கை வைத்து வாழ்வோமே. ஆனால் இயேசுவை ஏத்துக்காம உலகத்து மேல நம்பிக்கை வைக்கிறான் பாருங்க, அவனை விட நம்ம பரிதபிக்கக்கூடியவர்களாக மாறிடுவோம். அதான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் அப்படின்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாத காலத்துல தான் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த இளைய குமார கதை கூட நம்ம கடந்த வாரம் பார்த்துமே. அதில் 15வது அதிகாரத்தில் 14 17 உள்ள வசனங்களை வாசிச்சிங்கன்னா அவன் நிலைமையை பாருங்க. ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதபடினால எல்லாவற்றையும் அவன் செலவு செய்த பின்பு அந்த சேஷ்டபுத்திர பாக்கியத்தை என்ன செஞ்சான்? இழந்தான். எழுந்துட்டு அந்த தேசத்திலே கூடிய பஞ்சம் உண்டாயிற்று. வாழ்க்கையில் என்ன உண்டாயிற்று? பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைபட தொடங்கினான். வாழ்க்கையில் என்ன செஞ்சான்? அவன் வாழ்க்கையில் குறைபட தொடங்கினான். அடுத்தது அந்த தேசத்து குடிகளில் ஒரு இடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை வைக்கும்படி அனுப்பினான். அல்லேலூயா. நிறைய பேர் பாருங்க, நல்ல வேலையில செய்வாங்க, நல்ல உத்தியோகத்தில் இருப்பாங்க, ஆனா ஆண்டவரை தேட மாட்டாங்க. பணம் 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 பணம், வேலை வேலை வேலைன்னு இருப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த வேலையை கூட இழந்துருவாங்க. அப்படிலாம் சூழ்நிலை வந்திருக்குது. கடைசியில் எப்படியாவது பொழைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு கடையாவது போட்டு பொழைச்சிக்கலாமான்ற நிலைமை கூட தள்ளப்பட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் அவங்களுக்கு நாங்கள் திரும்பவும் மீண்டுமா அவங்களை ஆண்டவரை பற்றி சொல்லி அவங்களை நேசிக்க வச்சு ஆண்டவரை அவங்களுக்கு ஜெபம் பண்ணி திரும்ப அந்த வேலை அவங்களுக்கு கிடைச்சது. பிரியமானவர்களே, அந்த ஆசீர்வாதம் தான் உங்களை ஐஸ்வர்யனாக மாற்றி உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கும். வேற எதுவும் உங்களை வைக்காது. அல்லேலூயா. 16வது வசனம் சொல்லுது பாருங்க. அப்போது பன்றிகள் தின்னுகிற தவிட்டினாலே அவன் வயிற்று நிரப்ப ஆசையா இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு அந்த பன்றி கொடுக்கிற அந்த தவிட்டை கூட யாரு கொடுக்கல? அந்த இளையகுமாரன் கொடுக்கல. இத்தனைக்கும் பெரிய வசதியா வாழக்கூடியவர், அவருடைய தகப்படி எத்தனையோ பேருக்கு வேலை கொடுக்குறாரு,
சம்பளம் கொடுக்குறாரு, அவர் நல்ல ஐஸ்வர்யம் சம்பளம். அவருடைய சேஷ்ட புத்திர பாக்கியத்தை அசட்டை பண்ணிட்டு, அந்த ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணிட்டு அவன் எல்லாத்தையும் பிடிங்கி என்ன பண்ணான், ஊதாரியா செலவு பண்ணான், பாவத்துல ஜீவித்தான், சேத்துல புரண்டான். அல்லேலூயா. அவன் நிலவ பாருங்க, அந்த சேஷ்ட புத்திர பாக்கியம் அவனை எப்படி கொண்டு போய் நினைச்சு பாருங்க. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தன் கூலிக்காரன் எத்தனையோ பேர் கூலிக்காரன் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினாலே சாகிறேன். ஏசப்பாவை தேடுறவங்களுக்கெல்லாம் ஒரு குறைவில்லாம கர்த்தர் நடத்துவார். உன் குறைவெல்லாம் மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் நிறைவாக்குவார், பரிபூர்ணமாக கொடுப்பார். இல்லாதது இருக்கிறது போல அழைக்கிறதவனாயிட்டு அவரை விட்டு நான் வந்துட்டேன்னு இப்போ நீங்க மனம் திரும்பி மீண்டுமாய் அந்த இயேசப்பாவை நீங்க இரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்களானால் அவர் உங்களை ஐஸ்வர்யனால் மாற்றுவார், சகல ஆசீர்வாதங்களினாலும் உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். பிரியமானலே ஜெபம் பண்ணுவோமா? அன்பான தேவனே, அருமை இரட்சகரே, கர்த்தரின் ஆசீர்வாதம் தானையா ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு கூட நீ ஒரு நாள் வேதனை கூட்ட மாட்டீர். அப்படியா கர்த்தாவே, உமது பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்க்கட்டும். இந்த உலகத்தில் ஐஸ்வர்யவான்கள் இருமாப்பாய் வாழக்கூடாது, நிலையற்ற ஐஸ்வர்யத்து மேல நம்பிக்கை வைக்கவும் கூடாது. ஆண்டவரே, உண்மையே இரட்சகராகும், உண்மையில் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. உம் நாம மகிமைப்படட்டும். பரிசுத்தாவின் ஒத்தாசோடு நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.